வணக்கம் வணக்கம் வணக்கம். முனீஸ்வர் அல்வாக்கு சித்திர ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்ல பிள்ளைங்கிட்ட சிவா பேசுகிறேன். துணி கடை, நகை கடை, நகை அடமானம், அப்புறம் வண்டிக்கு ஃபைனான்ஸ் கொடுக்குறது, ஹார்ட்வேர்ட்ஸு, இது மாதிரி மக்கள் அதிகமாக விரும்புகிற பொருள் எதுவோ அதை வச்சு இன்றைக்கி பணக்காரன் ஆகிறான். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அவங்ககிட்ட போய் வேலை செய்கிறோம், அடிமை மாதிரி வேலை செய்கிறோம். காரணம் குடி, உழைப்பில் கவனம் கிடையாது, படிக்கிறது கிடையாது, தீய பழக்க வழக்கங்கள், தண்ணி அடிக்கிறது, கெஞ்சா அடிக்கிறது, போதைக்கு அடிமையாக வருது. இதெல்லாம் தான் எப்படி முன்னுக்கு வர முடியும்? அவங்கள வச்சு அவன் பயன்படுத்திக்கிறான். பணக்காரன் ஏழைகளை வச்சு பயன்படுத்தி அவன் பணக்காரன் ஆயிடுறான். அது இல்லாமல் இந்த இதில் போனால் இந்த கருங்காலி மாலை வச்சு தான் நீ கோட்டீஸ்வரனுவான், இந்த மோதிரம் போட்டால் நீ கோட்டீஸ்வரனுவான், டிவியில் விளம்பரம் பண்ணுவான். அது இல்லாமல் இந்த விளக்கு வச்சு தான் நீ சாமி கும்பிட்டா பெரிய ஆளுன்னுவான். அதாவது நூதனமான முறையில் எப்படிலாம் மக்களை ஏமாத்துறான் பாருங்க. ஏண்டா நீ வச்சுருந்தா நீ பணக்காரன் வந்தேன்டா, ஏன்டா எங்களுக்கெல்லாம் விற்கிற நீ அவனா ஒருத்தனுக்காக சொல்லுப்பாலாம்? ஏண்டா நீ பணக்காரன் வச்சுக்கிட்டு பணக்காரன் வந்தேனே, நிறைய பொருள் வச்சுக்கிறிய, நீ பணக்காரன் வந்தேன்னு சொல்ல வேண்டியதுதானே? ஏமாளிங்க, ஏமாத்துறவன் தான் ஏமாற செய்வான். அவன் ஏமாறுறான். ஏமாத்துறவன் இருந்தால் நல்ல கவனிங்க, ஏமாறுறவன் தான் ஏமாத்துறான். இது முக்கியமாக உன்னிப்பாக கவனிக்கணும் அந்த கருத்துக்களை. நீ ஏமாளின்னு சொல்கிறான், நினைக்கிறான், அவன் ஏமாத்துறான். எப்படிலாம் ஏமாத்தணும்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் கற்றுக்கிறான். இப்போ 150% ஏமாத்த தொழிலாகி போச்சு. ஒரு கல்யாணத்துக்கு கேட்பான், அவன் கஷ்டமாக கல்யாணத்துக்கு கேட்பான், குடும்பமாக கொடுத்துருமா, ஒரு மாதம் கொடு பண்ணுவான். அவள் தான் உங்களை பட்டணாமன் தான். நிலத்து மேலேயோ வீட்டு மேலேயோ பணத்தை வாங்கிடுவான். ரீஷி பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றினே வருவான். ரேட் அதிகமாக கொடுக்க மாட்டேன்னுவான். அப்போ வாங்கினவனுக்கு கஷ்டத்துக்கு வாங்கிட்டான், இவன் கொடுக்க மாட்டான். நல்லா உன்னிப்பாக கொண்ட சொன்ன கருத்துலாம் கவனிக்கணும். எப்படிலாம் மக்கள் ஏமாறுறாங்க, எப்படிலாம் ஏமாத்துறான் அப்படின்னு பார்க்கணும். அது இல்லாமல் இது ஒரு முக்கியமான விஷயம். இது நான் சொன்ன கருத்துக்கள்லாம் ஒரு மனிதன் ஒரு கூட நெருக்கமாக்கிறவன் தான் ஏமாத்துறான். நெருக்கமாக்கிறவன் அதுவும் போவான். அப்போ பொண்டாட்டி இல்லைன்னு வச்சுக்கேன், பொண்டாட்டி இல்லை, அவனை எப்படி ஏமாத்தான்னு பார்க்குறான். அல்ல கணவன் இல்லை அந்த பெண்ணுக்கு எப்படா ஏமாத்தான்னு பார்க்குறான். ரொம்ப நெருங்கிய நட்பு, நெருங்கிய நில மாதிரி பழகிறான். பழகி கட்சியில் எப்படின்னா ஒரு ஏமாத்துறான்னு ஒரு சூழ்ச்சி பண்ணுறான். சூழ்ச்சி பண்ணி ஏமாத்திடுறான். சீட்டு எடுத்துகிட்டு பணம் கட்ட மாட்டான். நிறைய பேர் பாவம் அமௌண்ட் நிற்பாங்க. சீட்டு எடுத்துகிட்டு பணமே கட்ட மாட்டான். பாவம் அப்படி 3 பட்டணம் போட்டு அழுவான். இதாலேயே நிறைய பேர் கெட்டு போட்டான். கடன் கொடுப்பான் தொழிலில், திருப்பி தரமாட்டாங்க, தொழிலுக்கு இழுத்து மூடுவான். இது மாதிரி இந்த உலகம் எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்கள். நம்ம எப்படி வாழணுன்ட்டு, எப்படி ஏமாத்துறாங்க, எப்படி வாழணும்னு சொல்கிறேன். முதல்ல எப்படிலாம் ஏமாத்துறாங்கன்னு முதல்ல கேட்டுங்க. இந்த உலகத்தில் எப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு பாருங்கள். அயல்நாட்டுக்கு பணம் கட்டுவான், பாவம் பாரின்னு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே ஏமாற்றிட்டு போயிடுவான். இது சரியா, அது செய்யலை, சும்மா ஏதோ ஒரு இதுக்கு போய் ஒரு டூரிஸ்ட் மாதிரி அனுப்பிச்சிட்டு திருப்பி வந்துடுவான். அது அங்கே போனால் லோல் போட்டு லொங்க மழிஞ்சு அவஸ்தைப்பட்டு திரும்பி வந்துடுவான். அயல்நாட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏமாத்துறான். நிறைய பேர் உனக்கு கவர்மெண்ட்டில் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பல லட்சம் 10 லட்சம் வாங்கிட்டு ஏமாத்துறான். கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ப்ரைவேட்டில் வாங்கி தரேன் சொல்லி ஏமாத்துறான். பணத்தை வாங்கின்னு நீ கொடுக்கவே இல்லைன்றான். சொத்து பற்றி அடுத்த சொத்தை அழகாக இது மாதிரி, அதாவது இது போடுறான், அக்ரிமெண்ட் போட்டு செய்கிறான். அதை அந்த அக்ரிமெண்ட்டு போட்டு பணமே கொடுக்க மாட்டான். கோர்ட்டு கேஸ் அழுத்துருவான். ஒரு கடை இருந்தால் கடையில் வாடகை கேட்பான். வாடகை கொடுத்து சில வருஷம் வாடகை கொடுத்துனே இருப்பான். திடீர்னு போனால் இது செய்கிறது கோர்ட்டில் கேஸ் போட்டோம், வாடகை கொடுக்க மாட்டான். எப்படிலாம் ஏமாத்துறான்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, கேமரா போடணும். சரி, கேமரா போட்டு வீட்டை பராமரிக்கணும். வீடாக இருந்தாலும் அலுவலமாக இருந்தாலும் அழகாக திருட ஆரம்பிச்சிடறான். ஒரு திருடனுக்கு சாய் வச்சுட்டு போகிறான். அவனு இங்கே அக்கம் பக்கம் அப்படி திருற மாதிரி பக்கத்தில் கொடுக்குறது, அந்த திருற மாதிரி சாய் வச்சுட்டு போகிறான். அவன் அழகாக உள்ள திறந்து எல்லா பொருளையும் எடுத்து போயிடுறான். நல்ல சம்பாதிச்ச போல திருடி போயிடுறான். உழைச்சி அப்பா அம்மா நல்லா உழைப்பாங்க. பிள்ளை ஏதாவது நூதனமான முறையில் அதை செய்ய எது செய்ய சொல்லிட்டு அப்படியே பிள்ளை எல்லாத்தையும் அழிச்சிடுவான். அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்துலாம் பிள்ளை அழிச்சிடுவான். இதெல்லாம் அதாவது ஆலோசனை இல்லாமல் அழிச்சிடுறான் பிள்ளைக்காரன். இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் தெரியாமல் அழிச்சிடுறான்.
அது மட்டும் இல்லாமல் அடுத்தவனை நம்பி எவன் தொழில் செய்யணும் எல்லாம் கெட்டு போகிறான். அடுத்தவனை நம்பி இந்த தனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் செய்யணும், இந்த தொழிலை லாபம் தான் செய்யணும், அது செய்யறது கிடையாது. வெகுளித்தனமாக எல்லாரும் ஏமாந்து பணத்தை கொடுத்துருது, வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு ஏமாத்துறது. வட்டிக்கு பணம் கொடுப்பான், அவன் வட்டி கட்ட மாட்டான், ஏமாற்றிடுவான். அது இல்லாமல் இந்த சில கம்பெனிகளாம் இதை போட்டால் அதை போட்டால் லாபம் இவ்வளோ மாமரத்தை பாமிச்சு இந்த மாதிரி இப்போ ஒரு மாமரம் வந்துச்சு, மாமரம் இத்தனை ஏக்கரா உங்களுக்குன்னு அதே மாதிரி 1000 பேருக்கு அதே மாதிரி கொடுப்பான், கொடுத்து ஏமாற்றிடுறான். இப்போது அந்த செடி இந்த செடி, அந்த தோட்டம் இந்த தோட்டம், அது இதுன்னு சொல்லிட்டு இதுலேயும் நிறைய பேர் உங்களை போட்டு ஏமாத்துறான். அதாவது ஒரு பெண்ணு நான் செய்கிறா, அழகாக பழகிறா, அந்த பையன்கிட்ட எல்லாம் பிடிக்கின்னு ஏமாற்றிடுறா. ஒரு ஆண் அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட பழகிறான், அவங்ககிட்ட வந்து மொத்தம் பிடிக்கின்னு ஏமாற்றிடுறான். இது மாதிரி எந்தெந்த வகையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்கள், எப்படிலாம் ஏமாறுறாங்க பாருங்கள். அது இல்லாமல் ரியல் எஸ்டேட் முறையில் நிறைய பேர் ஏமாற்றிடுறாங்க. அந்த சொத்து இந்த சொத்து வெள்ளங்க அது இதுன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் ஒரு பிரச்சனைன்னு போனால் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்ககிட்ட வந்து பல லட்சம் வாங்கிக்கிட்டு கட்சியில் அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுக்காமையே நிறைய பேர் ஏமாற்றிடுறாங்க. நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, தனக்கு சாதகமாக ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் ஒரு பயன்படுத்திக்கிறாங்க. அதை குறிப்பறிஞ்சு அந்த பெண்ணை தன்னை வசியமாகி தனக்கு அந்த அந்த பெண்ணை அனுபவித்து என்னென்ன வழிமுறைகள் உண்டோ அது பிளாக்மெயில் பண்ணி அந்த பொண்ணை இதை பண்ணித்தரேன் அதை பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி அந்த பொண்ணை கெடுத்துடுறான். அந்த பொண்ணை கட்சியிலும் அந்த பொண்ணு சொத்து பத்தெல்லாம் ஏமாற்றி அமௌண்ட் அனுப்பிச்சிட்றான். நிறைய பேர் பல துறையில் நடக்குது. எந்த துறை அந்த எல்லா துறையிலும் ஒரு முதலாளி வேலை செய்யணும், அந்த பொண்ணுக்கிட்ட அன்பாக பழகி அந்த பொண்ணுக்கிட்ட இது பண்ணி அந்த பொண்ணை வசியம் பண்ணிடுறான். ஒரு வேலை செய்ய அந்த குடும்ப சூழ்நிலையை பயன்படுத்திக்கிறான். அப்போ தான் அவனுக்கு வேலை. ஒரு எந்த தொழில், நிறைய தொழில் பாருங்கள். ஒரு அசிஸ்டண்ட் மாதிரி வச்சுப்பான், தான் பொண்டாட்டி துரோகம் பண்ணுவான், அந்த பொண்ணை வச்சுப்பான், அந்த பொண்டாட்டி அமௌண்ட் விட்டுவான், பொண்டாட்டி காமசமும் இருக்காது, அந்த பொண்ணை ஒரு மனைவி மாதிரி நடத்துவான், சம்பாதிச்செல்லாம் புள்ள குட்டி கொடுக்காம அந்த பொண்ணு கொடுத்து கொடுப்பான். நல்லா உன்னிப்பாக கவனிக்கணும், இந்த கருத்துக்கள்லாம் நல்லா கவனிக்கணும். என்னடா ஜோசி என்னன்னு சொல்கிறாரு, இதெல்லாம் உண்மையாக பொய்யா? அதாவது அது இல்லாமல் இது போனால் மக்கள் நல்லா சீடு கட்சியில் வந்து நான் அந்த பதவி தரேன் இந்த பதவி தரேன்னு சொல்லிட்டு அவன் ஏமாற்றிடுவான். அந்த கட்சியில் அடிமையாக வச்சுப்பான். பாவம் உழைச்சினே இருப்பான். ஒருத்தனுக்கு கட்சியில் அமௌண்ட் விட்டு போயிடுவான். ஒரு வேலை செய்யினே இருப்பான், 10 வருஷம் 20 வருஷம் கட்சியில் அமௌண்ட் எதாவது குறை சொல்லி அவன் மேலே வீண் பழி சுமத்தி அவனை வெளியே அனுப்பிச்சிடுவான். இது மாதிரி கொஞ்சம் நெஞ்செல்லாம் கிடையாது, கொஞ்சம் நெஞ்ச அவமானம்லாம் கிடையாது. எத்தனையோ துன்பம் துயரம் பட்டு அந்த அப்பா அம்மா குடும்பத்தை காப்பாற்றினா அந்த பிள்ளைங்க என்ன செய்யுது, அப்பா அம்மா அமௌண்ட் விட்டுதுங்க, பிச்சை எடுக்க சூழ்நிலை உருவாக்கிடுதுங்க பசங்க. பெத்த பிள்ளையாச்சின்னு சொல்லிட்டு சொத்து பத்தெல்லாம் எழுதி பிள்ளைங்க மேலே கொடுத்த உடனே அந்த பிள்ளைங்க அப்பா அம்மா சரியாக கவனிக்காமல் அமௌண்ட் எடுத்துல விட்டுதுங்க. இது மாதிரிலாம் ஏமாத்துதுங்க பிள்ளைங்க. அப்பா அம்மா ஒரு பிள்ளைக்கு துரோகம், ஒரு பிள்ளைக்கு நல்லது செய்கிறாங்க. இது ஒரு ஏமாத்தல் தான். அது மட்டும் இல்லாமல் நல்லா உன்னிப்பாக கவனிக்கணும். நல்ல ஒரு கடையில் ஒரு நம்பிக்கையான ஒரு வேலைக்காரனை வச்சுருப்பாங்க, கட்சியில் அவன் முதலாளிக்கே துரோகம் பண்ணுறான், நல்ல தொழில் செய்வாங்க, ஓடும் கட்சியில் கொஞ்சமாக உள்ள ஆட்டை போட்டுக்கினே அதை இதெல்லாம் கொள்ளச்சின்னு கொஞ்சமாக சம்பாதிச்சு பணக்காரன் ஆகிடுவான். இவன் தனி தொழில் ஆரம்பிச்சிடுவான். முதலாளி அமௌண்ட் போயிடுவார். ஏணி எட்டி வச்சிடறான். இப்போது இது மாதிரி நூதனமான முறையில் இப்படிலாம் சீக்கிரமாக மக்களை அடுத்தவனை ஏமாற்றி பணக்காரன் ஆகலான்னு இப்போ பார்க்குறான். யாரையுமே நம்ப முடியல. இப்போ அந்த காலம் அது மாதிரி ஆகிப்போச்சு. யாரையும் நம்பக்கூடாது. எதையுமே ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துக்கணும், கணக்கு வழக்கு கரெக்டாக பார்க்கணும். நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, நான் எத்தனையோ என் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். ஒரு முதலாளி இருக்க சொல்ல அந்த முதலாளி அந்த அம்மா குடும்பம் நடத்தின்னு இருப்பாங்க, பற்று முதலாளி செத்துருவார். அந்த தொழிலை சமைச்சு போயிடும். அவன் அந்த தொழில் எடுத்துக்கின்னு அந்த முதலாளி கொடுக்குறது கிடையாது, குடும்பத்துக்கு கொடுக்குறது கிடையாது, அம்மோன்னு விட்டுறான். இல்லாட்டி கடை இழுத்து மூடிடுறான். மொத்தத்தையும் உள்ளே கொள்ளடிச்சிட்றான். மொத்தத்தையும் எல்லா இதுவும் கொள்ளடிச்சிட்றான். ஒரு முதலாளி என்ன செய்வார், ஒருத்தர் நல்லா எல்லாருக்கும் பணம் கொடுப்பாரு. பணம் கொடுத்தவொடனே திடீர்னு செத்துருவார். கொடுத்த பணம் திரும்பி கொண்டு வரார். பாவம் நம்பிக்கை ஓன்னு அழுவாங்க, ஐயோ இவனை குத்தனே நான் தான் பார்த்தனே, அதெல்லாம் கொடுக்கலாமா, அவள் தான் மோசம் போயிடுச்சு. இது மாதிரி அந்த ஒரு குடும்பத்தை ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் ஒரு பையனாக இருந்தாலும் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் செத்துட்டாங்கன்னா அந்த சொத்து அவன் அடுத்தவங்க யாராக பணம் கொடுத்தாரோ அந்த பையனோ அவங்க அப்பாவோ அவங்க அம்மாவோ அதை திருப்பி தரதே கிடையாது. அவள் தான் முடிஞ்சு போச்சு. கொடுக்கல உன்னா முடிஞ்சு கோர்ட்டு கேஸ் போ, குத்த பணத்தையும் இல்லைன்றாப்போ. இது மாதிரிலாம் உலகத்தில் நம்ம தமிழகத்தில் உலகத்திலையும் சரி நூதனமான முறையில் ஏமாத்துறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் சொன்னால் இந்த லாட்டரி 3 நம்பர் 4 நம்பர், அதாவது மூணு நம்பருக்கு வந்தால் 20,000 40,000, 4 நம்பர் வந்தால் 4 லட்சம் 3 லட்சம். அதாவது இது ஒரு லாட்டரி சீட்டு இருக்குது விளையாடுது. இப்போ எங்கே பார்த்தாலும் இது, அதுவும் திருவண்ணாமலை ரொம்ப அதிகம்.
திருவண்ணாமலாம் ரொம்ப அதிகம். அது மாதிரி ஒரு காட்டுற மாதிரி அது மாதிரி நூதனமான முறையில் நிறைய பேர் ஏமாற்றிட்டான். நிறைய பேர் நடுத்துக்கு வந்துட்டான். பணத்தெல்லாம் எழுந்துட்டு நான் 3 நம்பர் 4 நம்பர் 4 நம்பர் கரெக்டாக இருந்ததுன்னா அதுவும் கேரளாவில் அடிச்சு கடைசி 4 நம்பரா, கடைசி 3 நம்பரா கேரளாவில் அடிச்சுட்டு வருது இல்லையா, அந்த அடிச்சுட்டு டெய்லி வருது இல்லையா, டெய்லி அடிச்சுட்டு ஒரு கோடி வருது இல்லையா. அதில் இது மாதிரியும் நிறைய பேர் ஏமாந்து குடும்ப நிம்மதி போயிடுச்சு. அதாவது ஒரு பணக்கார பொண்ணுக்குதுன்னா அப்படியே ஒரு டிரைவராக இருந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலும் சரி, தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அந்த குடும்பத்தை கெடுத்துடுறான். வேலை செய்யவே இருப்பான். ஒரு முதலாளிகிட்ட திடீர்னு தூக்கி ஓடிடுவான். முதலாளியை மோசம் பண்ணுவான். நல்ல மக்கள் உன்னிப்பாக நான் சொன்ன கருத்துக்கெல்லாம் நல்லா கவனிக்கணும். என்னடா ஜோசியர் என்னன்னு சொல்கிறாரு, இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு 100 உண்மை. நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. இது மாதிரி ட்ரஸ்ட்டுன்னு சொல்லுவான். இந்த ட்ரஸ்ட்டில் இவ்வளோ வரும் கோடி வரும், இத்தனை கோடி வரும், இதில் போடுங்க அப்படின்வான். கட்சியில் பாவம் நிறைய பேர் இத்தனை கோடி வெளிநாட்டில் இந்த கரன்சிக்கு இவ்வளோ இதுக்குது இந்த ரூபாய்க்கு அப்படின்வான். இப்போ பிட்காயின் சொல்லுக்குது, அதில் போடுறது, அதில் ஏமாத்துறது. ரைஸ் புல்லிங் சொல்லிட்டு அதை ஏமாறுது. ஒரு சில இப்போ போலி ஜோசியில் நிறைய பேர் முளைச்சிட்டாங்க. இப்போது என்ன செய்யணும், உங்கள் வீட்டில் புதையலுக்குது என்ன சொல்லுவாங்க, ஏதோ குடுகுன்னு உருள்துப்பா வீட்டில், ஏதோ சத்தம் வண்டி சத்தம் இதுவாக இருக்கும், உருள்தான் வீட்டில் கவனம் உருளுது, புதையலுக்குதுப்பா எங்கள் வீட்டில். அவன் உடனே ஒரு ஜோசியரை பார்ப்பான். அந்த ஜோசியர் ஃப்ராடு ஜோசியர் வருவான். அவன் வீட்டில் புதையலுக்குதுமா எடுத்துறமான்னு சொல்லுவான். குழியை நோண்ட சொல்லுவான். குழி நோண்டி பழி எடுத்து இதோ ஒரு மாதிரி ஜிக்ஜாக்கெல்லாம் பண்ணுவான். இதோ வரா மாதிரி ஒளிச்சு வர்ற மாதிரி இவனும் ஆக்ட் பண்ணுவான். இல்லை ஆட்டை குடிக்கணும், ஆட்டை காக்கணும், கோழி காக்கணுன்னுவான். அது இல்லாமல் நான் அதாவது நடந்த சம்பவத்தை உண்மையை சொல்கிறேன், பொய்யான தகவல்லாம் கிடையாது. அந்த வீட்டு பொண்ணு அந்த பொம்பளையாக ஆனா இருந்தாலும் சரி, அதை அனுபவிச்சதான் இதை பண்ணோம் அப்படின்றான். பாவம் இதெல்லாம் என்கிட்ட வந்து கதறிக்காங்க. உண்மையை சொல்கிறேன். அது மாதிரிலாம் நடக்குது இப்போது நாட்டில். அவ்வளோ மோசமாயிட்டானுங்க இப்போது. அது மாதிரிலாம் அக்கிரமம் அநியாயம் அதிகமாகி போச்சு. எப்பொழுதுமே ஏதாவது ஒரு வேலைக்கு போனால் சரி, எதுவும் சரி, அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறான். ஐயா இந்த பிரச்சனையா அப்படியா, ஆமாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா எந்த துறையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா. பாவம் அம்மோடு வறுமையில் என்ன செய்ததுங்க, பாவம் குடும்ப கஷ்டம், வேறு வழி இல்லாமல் இறங்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போகுது நிறைய பெண்களுக்கெல்லாம். இது மாதிரிலாம் அக்கிரமம் அநியாயம் அதிகமாகி போச்சு இப்போது. இது வந்து போனால் சந்தர்ப்ப சூழ்நிலை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க எல்லா துறையிலுமே. அவ்வளோ சீர்கேடு, அவ்வளோ மோசமாக இப்போ நடைமுறை ஆகிப்போச்சு இப்போது. அந்த நிலைமை உருவாயிடுச்சு இப்போது. அதே ஒரு அன்பாக பழகி என்ன செய்வான், அந்த குடும்பத்துக்கு சொத்து பத்துலாம் ஏமாத்திடுறான், நம்பிக்கை துரோகம் பண்ணிடுறான். கை புத்திமதி படிப்பறி குறைவாக கூட சொத்தை ஏமாத்திடுறான். நிறைய பேர்